ப்ரோ இப்போ தெருநாய்க்கு சப்போர்ட்டா ஒரு குரூப்பும் சரி இதுக்கு சப்போர்ட் பண்ணாம இன்னொரு குரூப்பும் வந்து ரெண்டு குரூப்பா இருக்காங்க. இப்போ உங்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சப்போர்ட் பண்றோம் ப்ரோ. தெருநாய்ங்க நாட்டுக்கு வீட்டுக்கும் முக்கியம். தெருநாய் வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதுன்னு சொல்றீங்களா ப்ரோ? எதனால அப்படி சொல்றீங்க? ப்ரோ பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் ப்ரோ. பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் சொன்னல. இப்போ உங்க வீட்டு குழந்தைய ஒரு கொசுவோ இல்ல ஒரு எறும்போ கடிச்சா என்ன ப்ரோ பண்ணுவேன்? தட்டி தூக்கி போட்டுருவோம் ப்ரோ. அதான் வர்க்கீஸ். சரி ப்ரோ, அப்ப கொசுவை மட்டும் ஏன் அடிக்கிறீங்க? கொசு கடிச்சா தேவையில்ல நோயெல்லாம் வருது ப்ரோ. இல்லாட்டி இப்ப தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணல. சும்மா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. 2000 3000 துட்டு வாங்குறாங்கல்ல. அதே போல நாய் கடிச்சா எங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் சும்மாவா பண்றாங்க? அதுக்கு மட்டும் வாங்குறாங்கல்ல துட்டு. பே பண்ணி இது பண்ணுங்க ப்ரோ. அப்ப இவ்வளவு பேசுற நீங்களே நாய்க்களை கூட்டு போய் வளர்த்துக்க வேண்டியதானே ப்ரோ உங்க வீட்டுல? அது எங்க வேலை இல்ல ப்ரோ. சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? சரி ப்ரோ, இவ்வளவு பேசுறீங்கல்ல. இப்போ ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் போறாரு. நைட் 2 மணிக்கு போறாரு. அவர் எதுவுமே பண்ணல, சைலண்டா கேப்ல ஏறதுக்காக அவர் தெருவுல கிராஸ் பண்ணி போறாரு. அவரை துரத்தி கடிக்குது. என்ன ப்ரோ பண்றது? பகல்ல போக சொல்லுங்க ப்ரோ. ராத்திரி போனா மட்டும் தான் சேலரி கொடுப்பாங்கன்னு அவங்க மேனேஜர் எதுவும் சொல்றாங்களா என்ன? சரி ப்ரோ, நீங்க இவ்வளவு சூப்பரா பேசுறீங்களே, நீங்க என்ன ப்ரோ வேலை செய்றீங்க? ப்ரோ நான் வேலை தேடி நிக்கிறேன் ப்ரோ. இன்னும் வேலை கிடைக்கும். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. போயா நீ ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் கேட்ட பிறகு பைத்தியம் என்கிட்ட கேட்க சொன்னது போயா நீ போயா. நீ போயா. நீங்களே சொல்லுங்க, தெருநாய்க்கு சப்போர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? வாங்க நடக்கிறான். நீங்க பண்ணுங்க. பண்ணாதீங்க பண்ணுங்க. பண்ணாதீங்க.